ஹலோ அஸ்பிரன்ஸ், யூபிஎஸ்சி ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களோட ஆன்சர் கீ செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கலாம். ஏன் அனாலிசிஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து வெராண்டாவில் நடக்கல அப்படின்னா, அன்னைக்கு ஈவினிங்கே இஃப் யூ மே ரிமெம்பர் வி ஆர் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் இன் சவுத் இந்தியா ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு கீ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ தெர் வர் லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தது, டஃபஸ்ட் பேப்பர் அப்படின்ற மாதிரிலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு அனாலிசிஸ் பார்க்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த வருஷம் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு நினச்சி நான் சில விஷயங்கள் முன்னாடி வி ஹவ் செட். ஓகே, நாட் ஜஸ்ட் அஸ், ஓகே, நிறைய பேர் சொன்னது தான். ஓகே, ஸோ அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அதிகம். ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, ஸோ அதை தாண்டி லென்த் எல்லாம் கேட்க முடியாது, 8000 வேர்ட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரோட லென்த் வெறும் இங்கிலீஷ் இது மட்டும் எடுத்துக்கோ 22 பேப்பர்ஸ் அப்படின்னா 2026ஓட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 26 பேப்பர்ஸ். ஸோ லென்த்தியஸ்ட் பேப்பர். ஓகேங்களா? ஸோ யூபிஎஸ்சி டஃப்னஸ் அப்படின்றது ரெண்டு ஆஸ்பெக்ட்ல கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் பேப்பர்லேயே பார்க்கலாம், சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேஜை கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணியிருந்தது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கடா கொஸ்டினுக்கான க்ளூ எங்கே இருக்குது, ஆன்சருக்கான க்ளூ எங்கே இருக்குன்னு நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா டைம் போகும். ஓகே, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் இஸ் நாட் டெஸ்ட் ஆஃப் நாலேஜ், இட் இஸ் டெஸ்ட் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து டிமோட்டிவேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வர கொஸ்டின் வந்து மைண்ட் கொஞ்சம் உங்களுக்கு தடுமாறினாலே இன்னும் தப்பான ஆன்சர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நடக்காமல் அந்த ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ பார்க்கலாம் என்ன ஏது அப்படின்றது. ஸோ நியூ ஃபார்மேட் தான் கண்டிப்பாக. ஓகேங்களா? நிறைய சேஞ்சஸ் இருக்குது. டைம் கன்சப்ஷன், ஓகேங்களா? டைம் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பாகவே ஒரு பிரைமரி இதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணதும் பேட்டர்ன் சி தான். ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் சி மாடல் தான் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது. ஸோ அதில் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா சாகர்மாலா ப்ரோக்ராம். ஓகேங்களா? சாகர்மாலா ப்ரோக்ராம்ன்றது ரொம்ப நாளாக இருக்கிறது தான். ஆனால் அந்த கொஸ்டின்ல ஆன்சர் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 2 validates the effectiveness of the strategies envisioned in statement 1. Statement 3 extends the objective of statement Y by embedding them into future oriented innovation framework. Okay, so here உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங் ஆஸ்பெக்ட்ல, ஓகேவா, நம்ம எப்பயும் லாஜிக்கல் ரீசனிங்க்கு நம்மளோட பிரெயினை வந்து ஆஃப்டர்நூன் சிசாட் பேப்பருக்காக தான் ரெடி பண்ணி வச்சிருப்போம். பட் அந்த லாஜிக்கல் ரீசனிங் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா GS1ல ஜிஎஸ் நாலேஜோட இந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் அண்ட் கவர்னன்ஸ் பேஸ்ட் நாலேஜை தாண்டி கொஞ்சம் லாஜிக்கல் ரீசனிங் இதுவும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்து ஷாக் ஆயிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தப்பா போடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். பட் அந்த இடத்துல லாஜிக்கலி இஃப் யூ ஹவ் ரீசன்ட் கண்டிப்பா ரைட் ஆன்சர் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ யா, நோபல் பிரைஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய இது கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்களேன், இட் இஸ் இந்தியாஸ் ரெஸ்பான்ஸ் டு கிளைமேட் சேஞ்ச். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். எது உங்களுக்கு இந்தியாஸ் லாங் டேர்ம் லோ எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், இந்தியாஸ் 4th பையனியல் அப்டேட் ரிப்போர்ட் BUR4 இருக்கட்டும். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சது. ஆனால் கீழே Statement 1 empirically supported by Statement 2. Statement 3 contradicts the approach of implicit in Statement 1. இந்த இடத்துல தான் நாம நம்மளோட லாஜிக்கே கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்போம், டவுட் பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் தட்ஸ் வாட் ஐ பிலீவ் யூபிஎஸ்சி வான்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ஒரு அல்டிமேட் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்க முடியும். பட் யா, கொஸ்டின் நம்பர் 21. ஓகே, திஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா 2018லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஹைபிரிட் கொஸ்டின்ஸ், அதாவது இது இந்த சப்ஜெக்ட் தான் அப்படின்னு நம்மளால ரொம்ப ஷியோராக சொல்லாமல் 2 சப்ஜெக்ட் கம்பைன் பண்ணி வர மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரா கேவ்ஸ் அண்ட் அஜந்தா கேவ்ஸ்ல எந்த ரிவர் பேங்க்ல இருந்தது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 21 இன் பேட்டர்ன் சி, இன் +2 பீரியட் எய்தர் த யமுனா ஒன்ஸ் ஃப்ளோட் இன்டு த இண்டஸ் ஆர் த சட்லஜ் flowed into the Yamuna. Okay, so in the question la parunga, Nadi Shupta of Rigveda, explorations of Sutlej and Yamuna by Robert Bruce Fort. Okay, and then third idu pathina the presence of same species of dolphin in both the Indus and Ganga river system. இப்போ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கொஸ்டினா, ஓகேங்களா, இல்லை ஜியாகிரபி பேஸ்டு என்வரான்மெண்ட் கொஸ்டினா அப்படின்னா எதையும் ஷியோராக சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஈஸியாக இருந்ததா ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 அந்த ரேஞ்சில் இருந்தது. ரிப்பீட்டேஷன் இருக்கா, பிவைக்யூஸ்லாம் படிக்கிறது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நிறைய பேரோட வீடியோஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். ஓகே, பட் இன் ரியாலிட்டி அப்படிலாம் சொல்ல முடியாது. வாட் டஸ் அன் எம்டி சீட் ரெப்ரசென்ட் இன் ஏர்லி புத்திஸ்ட் ஐகனோகிராஃபி? இது வந்து பார்த்தீங்கன்னா NCERTலேருந்து வந்த டேரக்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் NDA and CDS யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற அதர் எக்ஸாம்ஸில் NDA and CDSலேருந்து இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெட்டரன் ஆஸ்பிரன்ஸ் ஒரு 2-3 அட்டம், ஒரு 3-4 அட்டம் கொடுத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வித்தஸ்தா செனாப், அதாவது ஓல்டு நேம். ஓகேங்களா? ரிக்வேதிக் பீரியட் ஆர் இன்னும் லேட்டர் வேதிக் பீரியட் டைமில்
ரிவர்ஸ்க்கு இருந்த நேம்ஸ் வித்தஸ்தா, செனாப், அஸ்கினி, ஜீலம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் அண்ட் செகண்ட் டைமர்ஸ் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். ரெண்டாவது நான் நிறைய டைம் சொல்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஃப் யூ ரிமெம்பர் பிரமிட்ல வந்து தமிழ் எழுத்துக்கள் இருந்தது. சிகை கொற்றன் வரக்கண்ட அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேரா டைனாஸ்டியோட கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஏன்னா கொற்ற அப்படின்ற வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கையும் குறிக்கும் இல்லை கொற்றவையும் குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல பர்டிகுலராக சேரா டைனாஸ்டியில் இருந்ததுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேர் பேஸ்டில் கேட்டிருந்தாங்க. ஓகே, டைனாஸ்டி இன் ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் தமிழகம் இஸ் ஆர் நாட் கரெக்ட்லி மேட்ச் இஸ் அண்ட் ஹியர் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்ற கான்செப்ட் அந்த இடத்துல எவ்வளோ கீனா நிறைய பேர் வாட்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஸ்டாட்டிக் கொஸ்டின் வருது அப்படின்னா நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியா பேஸ்டு ஸ்டாச்சு பேஸ்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஸ்டாட்டிக் கொஸ்டின் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 29, பண்டிட் மல்லிகார்ஜுன் மன்சூர் த ஃபேமஸ் கிளாசிக்கல் சிங்கர் ஃப்ரம் கர்நாடகா. இது கண்டிப்பாக பார்த்தோன்னே யார் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தது. ஒரு கரணா கான்செப்ட் அந்த ஸ்கூலுக்கான ஒரு நியூஸ் வந்திருந்தது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பர்டிகுலர் ஸ்கூல் அந்த மியூசிக்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் இருப்பாங்க. அதாவது ஹிந்துஸ்தானி மியூசிக்னா அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்த ஸ்கூல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டின் நம்பர் 28. ஓகே, the genesis of political alliances based on community lay in the very nature of the Montagu-Chelmsford reforms 1919. Which of the following statements support or supports the above assertion and reasoning type? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்ல இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க பட் லாங் பேக். பட் இதை பார்க்குறப்ப கண்டிப்பாக யூ மைட் ஹவ் கன்ஃபியூஸ்ட். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 38 ஸ்பிண்டில் வோல்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து என்சிஆர்டிலே இருக்குது. ஆனால் இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கா அந்த இடத்துல நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினும் பாருங்க, தேர் இஸ் அ வைட் அக்கரன்ஸ் ஆஃப் ஸ்பிண்டில் வோல்ஸ் இன் த ஹவுஸ் பட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பின்னிங் வீல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்சிஆர்டியில் ஸ்பிண்டில் வோல்ஸ் பற்றி வந்திருக்கு, பர்டிகுலராகவே வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்டை விட அதுக்கு அடுத்து உங்களுக்கு வரது தான். ஸ்டேட்மெண்ட் 1 suggests that the spinning was an laborious activity done at home. Okay. Statement 2 suggests that the extent of scientific knowledge that the Harappans possessed. Okay. So இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஜிக்கல் ஓகே ஒரு லாஜிக்கை டிரைவ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்கு. ஸோ அந்த இடத்துல கான்செப்ஷுவல் கிளாரிட்டி ஹை லெவலில் இருந்திருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் கம்மி தான், பட் ஆனால் கொஞ்சம் டஃப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் டஃப், சில கொஸ்டின்ஸ் டைரக்டாகவே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புத்தாவோட அந்த சீட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைரக்டான கொஸ்டின்ஸ் தான். ஓகே, அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி ரொம்ப கம்மியாக கேட்டிருந்தாங்க. பாலிட்டி அண்ட் ஜாகிரஃபி. ஓகே, ஸோ பாலிட்டி அண்ட் ஜாகிரஃபி கொஸ்டின்ஸ் டைரக்டாக கம்மி தான். ஓகே, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம்னா 2026 இந்த வருஷம். ஸோ லாஸ்ட் 10 years 2016 ஐ ஸ்டில் ரிமெம்பர் கட் ஆஃப் வந்து அதிகம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஐ பிலீவ் 62 கொஸ்டின்ஸ் வேர் ஆஸ்ட் இன் 2016. அதே மாதிரி 2006ஓட கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ 2 வருஷமே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஸ்டாட்டிக் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டாட்டிக் போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராளமாக சொல்லலாம். இதில் முக்கியமாக சில கவர்னன்ஸ் ஓரியன்ட் ஸ்கீம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம்ஸ்லாம் புதுசு கிடையாது, ரொம்ப வருஷமா நியூஸ்ல இருக்கிற விஷயங்கள். ஓகேங்களா? அந்த இயர் ஆன் இயர் வந்து ரிப்பீட்டடா இருக்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டர்போலோட நோட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண டைம்ல இருந்தே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்து பார்த்தா இந்த வருஷம் கேட்டுட்டாங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டின் நம்பர் 74 பாருங்க, வெல்ஃபேர் ஆஃப் த ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு there are 4 correct statements. There is only correct statement, that is statement 2. There are 2 correct statements. Okay, that includes statement. Listen, UPSC has eliminated the elimination technique. Okay, so that has happened some 2 to 3 years back itself. But இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இது. ஓகே, ஸோ இதில் 2 விஷயம் முக்கியமான விஷயம். டைம் கன்சியூம் பண்ணுறது தான் இந்த இடத்துல சைக்காலஜிக்கல் லெவலில் யூபிஎஸ்சி பண்ணுற ஒரு அட்டாக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன், ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டைம் கன்சியூமிங் பேப்பர் இது. ஓகே, ஸோ ரொம்ப சீக்கிரமாக ஒரு டிசிஷன் எடுத்து ரொம்ப ஷியூராக இருந்தால் மட்டும்தான் மார்க் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ஒரு டஃப்பான பேப்பராக இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 79 இன் பேட்டர்ன் சி ட்ராப் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சி ஹாஸ் validated only 99 99 questions only.
ஒரு கொஸ்டின் எது பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன்ஸ் ஹேவ் நாட் பீன் ராட்டிஃபைட் பை இந்தியா இன்க்ளூடிங் அஸ் நிறைய பேர் தப்பா ப்ரெடிக்ட் பண்ண ஒரு இது ஓகே. பட் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு செக்ரட்டரி இதோட வெப்சைட்டில் போய் பார்க்குறப்ப இது தப்பு அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ நிறைய பேர் இதை சேலஞ்சும் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, அது பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் யூபிஎஸ்சி இட் செல்ஃப் ஹேஸ் ட்ராப்ட் இட். ஓகே. ஸோ பாலிட்டி ரொம்ப கம்மி, ஜாகிரஃபி ரொம்ப கம்மி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அல்டிமேட்லி எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லலாம். டஃப்பா ஈஸியா அப்படின்ற ஆஸ்பெக்ட் போகாம எதுக்காக இருந்தாலும் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றது தான். நிறைய பேர் சொன்னாங்க பிவைக்யூ பார்க்கறதுலாம் இனிமேட்டு எந்த யூஸும் இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஐ கேன் சி இன்னும் லைக் 4 to 5 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பிவைக்யூலேருந்து டெரைவ் பண்ணி எடுத்தது. பிவைக்யூனா அப்படியே கேட்கணும் அப்படின்லாம் இல்லை, டெரைவ் பண்ணி எடுத்த மாதிரிலாம் இருந்தது. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா. பிவைக்யூவோட நெசசிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இருக்கு. ஓகே. ஸோ ஆஸ்பிரன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கண்டிப்பாக நிறைய பேருக்கு கிளியர் ஆகும், நிறைய பேருக்கு கிளியர் ஆகாமல் போகும். ஓகேவா. ஸோ கிளியர் ஆயிடுச்சா, ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் வெராண்டா ஐஏஎஸ். இமீடியட்டாக மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நம்ம மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் இனிமேட் நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் ரெகுலராக போடுவோம். டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கும். ஓகே. ஸோ கண்டிப்பாக ஃப்ரம் அவர் சைட் வில் ஹெல்ப் யூ த்ரூ லைக் த்ரூ யர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபார் த ஆஸ்பிரன்ட்ஸ் who are not going to clear or who has not cleared, ஓகே, டோன்ட் வரி. ஓகே. ஸோ நீங்கள் இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய டாப்பர்ஸ் ஆகும், இல்லை இப்போ ப்ரெசென்ட்டில் சர்வீஸ் வந்து ப்ரெசென்ட் கிளியர் பண்ணிருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுச்சுவேஷனில் தான் ஒரு காலத்தில் இருந்தாங்க. ஸோ எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த வருஷம் பேட்டர்ன் மைண்டில் வச்சுட்டு பாலிட்டி கம்மியாக தான் வருது சார் நான் நிறைய பார்த்தேன். ஓகேங்களா. ஒரு ஸ்டூடெண்ட் டேரெக்டாகவே சொன்னாங்க, சார் பாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சி நான் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படித்தேங்க சார், ஆனால் பாலிட்டி கொஸ்டின் தேடி தேடி எனக்கு அது கிடைக்கலன்னே அதே எனக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆனிச்சு. அதனாலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்ற நினச்சிட்டு இருந்தேன், அதனாலேயே கூட ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னாங்க. ஓகே. ஸோ இதுதான் வரும், இது வராது அப்படின்னு எக்ஸாக்டாக யாராச்சும் சொல்ல முடியுமா யூபிஎஸ்சி ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, எவ்ரி திங் இஸ் அ ப்ரெடிக்ஷன். 100% ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. ஓகே. ஸோ தட் இஸ் அ ரியாலிட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாட் இஸ் த லெசன் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் 2026 ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இன்னொன்று சொல்கிறேன், பிஐபி அண்ட் என்சிஆர்டிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. டேரெக்டாக பிஐபி அண்ட் என்சிஆர்டி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து எவால்வ் பண்ண ஸ்டாட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு. ஓகே. ஸோ பேசிக்ஸை மறந்துடாதீங்க. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிறைய ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாகவே ஈஸின்ற லெவலுக்கு கொஞ்சம் அதிகம். ஓகே. ஸோ கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ டோன்ட் டேக் எனிதிங், எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம் பற்றி வேற ஒரு ஆட்டிடியூட்ல இனிமேட்லாம் போக வேணாம். கண்டிப்பாக யூபிஎஸ்சி அன்பிரடிக்டபிள், பட் யூ ப்ரிப்பேர் பாசிட்டிவ்லி. ஓகே. ஸோ ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் சார், இந்த மாதிரியான கைடன்ஸ் வேணும், இந்த மாதிரியான ஒரு வீடியோ இருந்தால் எங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட்ல போட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஃப்ரம் Veranda IAS side we will help you. Okay, all the very best. Veranda IAS, where your dream becomes reality.